அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைத்து நீங்கள் வேண்டுறீங்களோ கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அந்த 3:30 மணிலிருந்து 5 மணி அந்த நேரத்தில் பிரபஞ்சம் அதீத சக்தி கொண்டிருக்கும். அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் முடிந்தளவு காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து ஒரு 21 நாட்களோ அப்படி இல்லைன்னா ஒரு மண்டலம் அப்படின்னா 48 நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாளாவது நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக அமையும். உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால நீங்களே அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதே நேரத்தில் எழுந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால இந்த அதீத சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நம்ம கடவுளை நம்ம வேண்டி வணங்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய அந்த என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் நீங்கள் முந்தைய நாளையே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதோடு சேர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னா எழுதலாம், எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்க, என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். நிறைய அற்புதங்கள் நடக்கக்கூடியதாக அமையும். என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ராமா. இந்த ராமா அப்படிங்கிறது 2 எழுத்து தான். ஆனால் அதோடைய சக்தி அந்த அளவுக்கு அதீதமானது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காலையில் எழுந்ததும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் ராமா அப்படிங்கிற வார்த்தையை மனமுருகி வேண்டுங்க. மனப்பூர்வமாக நீங்கள் சொல்லுங்கள். 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். சொல்ல முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் 108 முறை நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி உங்களுடைய என்ன வேண்டுமோ, உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப எது முக்கியமாக வேண்டுமோ அதை நீங்கள் வேண்டுதலாக வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றி இது கொடுக்கும். அதனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டு. அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சொல்கிறது இன்னும் அதீத பலனை நமக்கு கொடுக்கும்.